அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள். ஜனவரி மாதமானது தங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். பணியிடத்தில் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும், பாராட்டுதல்கள் கிடைக்கும். தொழில் அதிபர்களுக்கு தங்கள் தொழிலை விரிவுபடுத்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். காதல் வாழ்க்கை சற்று இனிமையாக இருக்கும். திருமணமாகாதவர்கள் யாரேனும் ஒருவரால் ஈர்க்கப்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க இம்மாதத்தில் அதிகமாக உழைப்பதை தவிர்த்தல் வேண்டும். அதிக உழைப்பினால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். சிம்ம ராசினருக்கு ராசியில் கேது, 5ல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, அஷ்டமத்தில் சனி, 10ல் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை ஓங்கும், அன்பு பெருகும், தடைபட்ட சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். வீட்டில் உள்ள மூத்தோர்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் அதிகமாக உழைப்பீர், அதிக பாடுபடுவீர், பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்வீர். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்கள் கிடைக்கும். ஆனால் அதிக உழைப்பு என்பதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். தொழில் வியாபாரம் பரவாயில்லை. எந்த அளவுக்கு பாடுபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும். அரசியல் துறை நண்பர்களுக்கு சற்று கவனமாக இருங்கள். தங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படலாம். தங்களை பற்றி வீண் பழி சொற்கள் வரலாம். கட்சிக்குள் பதவிகள் கிடைப்பது சற்று தாமதமாகலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல பட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான பல உதவிகள் கிடைக்கும். ஐடி துறை, பத்திரிகை துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். வேலை இழந்தோருக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கும். சிலருக்கு அயல்நாட்டு கம்பெனிகள், வெளிநாடுகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். அதனை ஏற்றுக்கொண்டால் எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மை கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். அஷ்டமத்து சனி என்பதால் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். அபிராமி அந்தாதியில் உள்ள 25வது பாடல், நினைத்த காரியம் நிறைவேற பின்னே தெரிந்துள் அடியாரை என்ற பாடலை பாடுங்கள். குடும்ப கவலையிலிருந்து விடுபட 3வது பாடல், அறிந்தேன் எவரும் அறியா என்ற பாடலை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.